வழிபாட்டினுடைய அளவுகோல் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள். அதுதான் முதல்ல அவர் நினைக்கணும். ரெண்டாவது நினைவு, நம்மளுடைய நினைவு சார்ந்த ஒரு சில விஷயம். நிறைய பேர் வந்தால் வரட்டும், வரலைன்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஒரு தேங்காய் உடைக்கிறதுனால யாருக்கும் ஒன்றும் கஷ்டம் ஆகிட போகிறதும் இல்லை. அதை உடைச்சிட்டு சாமி கொடுக்கலைன்னா கேட்க போகிறதும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ஏதிலார்க்கு ஏதிலான்னு சொல்லுவார். ஒரு ஒரு சொந்தக்காரா மாதிரி நம்ம கேட்குற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற பொழுது, அது மாதிரி அவரையே நம்பி அவரையே பிடிச்சிக்கிற பொழுது தான் அது சாத்தியம். அப்படிங்கும்போது மனதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இறைவனுடைய அருள், இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா வழிபாடு மிக பலம் பொருந்தியதாக அனுபவ சாத்தியப்படுவதாக அமையும். அதில் சாஸ்திரத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதை விரைவுபடுத்தும். அதாவது முறைப்படி வழிபாடு செய்வது என்பது இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தும். அப்போ பிற வழிகளில் செல்லாமல் இருக்கிறதுங்கிறது அதை இன்னும் கொஞ்சம் வழிபாட்டுக்கு ஒரு அளவுகோலாக அமையும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோயிலில் போனால் நடக்கும், அந்த கோயிலில் போனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி கோயிலாக சுற்றிகிட்டே இருப்போம். அப்போ எந்த கோயிலையும் நடக்கலையானா எந்த கோயிலுக்கும் இறைவன் இல்லாமல் இல்லை. என்னென்னா, மனிதனுடைய ஆசை இறையருளை தடுக்கும். இறைவன் மீது நாம் கொண்ட அன்பு இறையருளை வளர்க்கும், நாம் விரும்பியதை தரும். ஆனால் நம்ம ஆசையின் காரணமாக அன்பு செய்கிற பொழுது ஆசை முன்னிருக்கிறது. அதனால தான் அபிராமி பட்டர் சொல்கிறார், ஆசை கடலுள் அகப்பட்டு கடல்பார். ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்பார் திருமூலர். அதனால் ஆசையற்று அன்பின் வழி நின்று உண்மையாக இருந்து இறையருளை பெறுவது என்பது, இதெல்லாம் அன்பின் வழி நிற்றல், உண்மையாக இருத்தல், இறையருளை பெற இறை அருள் சாத்தியப்படுறது, சாஸ்திரத்தோடு இருக்கிறது. அது சொந்தமாக இந்த பிரார்த்தனை, இந்த அனுபவம் அப்படின்னு வர்றதெல்லாம் அனுபவமாக ஆகி வர்ற பொழுது இது எல்லாமே அளவுகோல்களாக நாம் கருதலாம். இதுக்கு இதான் அளவுகோல்னு கிடையவே கிடையாது. ஏன்னா சுவாமி எந்த விதமான அளவினாலும் அடைய முடியாதவன், அவாங் மனச கோச்சரம். இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு புதுசாக ஒரு பஸ் இருக்குன்னா அதில் போர்டே போடலைன்னா அதில் யாரும் ஏற மாட்டா. ஆனால் அந்த வண்டி போர்டு போட்டதுனால அது அந்த ஊருக்கு தான் போகும், மற்ற ஊருக்கு போகக்கூடாதுன்னு இல்லை. அந்த போர்டுக்கும் அது இயங்கக்கூடிய தன்மைக்கு சம்மந்தம் இல்லை. அதை மாதிரி இறையருள் என்பது அனுபவ சாத்தியப்படுத்துகிற பொழுது உண்மையாகிறது. இறையருள் என்பது உண்மையான அன்பின் அடிப்படையிலே சித்தியாகிறது. இறையருள் என்பது இறை அருளினாலே சாத்தியப்படுது. இறைவனுடைய அருள் நிறைய பேரை தடுத்தாற் கொண்டிருக்கார். அந்த வகையில் தான் அந்த அளவுகோலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.